ஹலோ ஜேடிவி சேனல் வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி ஒரு சத்தான கீரையோட ரெசிபி. கீரைன்னாவே ரொம்ப சத்து நிறைஞ்சது, நியூட்ரிஷன் நிறைய உள்ள ஒரு பொருள். நமக்கு அது வந்து வீக்லி 2 நம்ம கீரையை ஏதாவது ஒரு கீரையை சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்பவே சத்தான ஒரு பாலக்கை வச்சு பாலக் பருப்பு தான் நான் பண்ண போகிறேன். பாலக் கூட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 கட்டு சின்னதாக 2 கட்டு பாலக் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் பருப்பு, ரொம்பவே கம்மியாக தான் பருப்பு நான் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கிறேன். ஜீரகம், வரமிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், எண்ணெய், இந்த 3. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு வேக போடலாம். பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டு குக்கரில் தான் வேக போட போகிறேன். மூடி போட்டுலாம் மூடி வைக்கலை நான். ஜஸ்ட்டு பாயிலிங் ஆகிட்டுருக்கட்டும் அது ஒரு சைடு. இன்னொரு சைடு நம்ம பாலக்கை ரெடி பண்ண போகிறோம். இந்த பருப்போட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளையும் நான் சேர்த்து வெந்துட்டுருக்கட்டும். நான் மூடி போடலை, அப்படியே பாயில் பண்ண போகிறேன். இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே ஜீரகத்தை போட்டு பொரிய விட்டுருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி, சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் அதை விட உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கட்டும். பூண்டு ஒரு 4 பல் இதில் சேர்த்துட்றேன். தாளிக்கும் போது ஒரு 2 பல் போட போகிறேன். இப்போ பாருங்கள், வெட்டி வச்ச பாலக்கு நான் உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், பாலக்குலேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்குது. பாருங்கள், பாலக்கில் நிறைய தண்ணி இருக்கும். நீங்கள் உப்பை சேர்த்துருங்க நல்லா வேகிறதுக்காக. இது மாதிரி பாலக்கை வதக்கிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம பருப்பில் சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் மிளகாத்தூள் வந்து வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாலும் அது டேஸ்ட் நல்லா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக தான் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். பாலக் நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும். பாலக்கிலேருந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்குன்ட்டு. இது ரெடி ஆயிடுச்சு. இந்த பாலக் மிக்சர் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெந்துட்டுருக்கிற பருப்போடு சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், பருப்பு வந்து ஒரு 1/2 வேக்காடு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இப்போ தான் அதோட இந்த பாலக் வதக்கின பாலக்கையும் சேர்த்து நான் போட போகிறேன். பாலக்கில் ஜீரகம், பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக புளி தண்ணியே இதில் ஊற்றிடுங்க. நீங்கள் புளி வேணான்னு நினச்சிங்கன்னா தக்காளியை வந்து அந்த பாலக்கை வதக்கும் போதே வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் விட போகிறேன் நல்லா வேகிறதுக்காக. அப்போ தான் மிக்சர் நல்லா வேகும். நீங்கள் பாலக்கை வதக்கி சேர்த்ததுனால இந்த டிஷ்ஷில் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நல்லா நீங்கள் இது தக்காளி போட்டுக்கலாம். இன்னும் மிளகாத்தூள் வேண்டான்னா வெறும் பச்சை மிளகாய் போட்டு கூட செய்யலாம். அதுவும் ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயும் நான் ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாமே திருப்பி நான் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுல. இதில் எக்ஸ்ட்ரா வந்து நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் தான் எக்ஸ்ட்ரா. மற்றபடி பாலக்கு வதக்கும்போது என்னென்னலாம் போட்டனோ பூண்டு, ஜீரகம், அது எல்லாமே, வெங்காயம், அதே மறுபடியும் நான் தாளிக்கிறதுலேயும் போட்டிருக்கேன். வெங்காயம் தாளித்து போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து சத்தான ஒரு கீரை, ரொம்பவே சத்து நிறைஞ்ச கீரை. வீக்லி வந்து ஒரு 2 டைமாவது நீங்கள் இதை எடுத்துக்கிடலாம். இரும்பு சத்து நிறைய இருக்கிற ஒரு கீரை. இப்போ நம்ம தாளித்ததை வந்து இந்த பாலக் பருப்பில் சேர்த்துட்டோம். ரொம்ப சத்தான ஒரு பாலக் பருப்பு கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக எழுதுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்பவே ஒரு சத்தான பாலக் ரெசிபி. இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.